கிரண்ஜோதி கிச்சன். இது என்னதுன்னு தெரியுதுங்களா? சின்ன வயசுல நீங்க சாப்பிட்ருப்பீங்க. பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லைங்க, கத்திரி வத்தல் தான். கிராமப்புறங்கள்ல இது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இதை வந்து 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி நான் கட் பண்ணி வச்சு காய வச்சு எடுத்தது தான் கத்திரி வத்தல். இது பாருங்க, நல்லா கழுவி இந்த சைஸ்ல, இவ்வளோ பெரிய சைஸ்ல நீங்க போட்டீங்கன்னா தான் அது வந்து காஞ்சி நல்லா சுருங்கி அந்த சைஸ்ல வந்து நிற்கும். இவ்வளவுதான் ஆச்சுங்க. 1 கிலோ கத்திரிக்காய் இவ்வளவுதான் ஆச்சு. இதுதான் நாம இப்போ செய்ய போறோம். இதுல வந்து குழம்பு வைக்க போறோம். என்ன போட்டு குழம்பு வைக்க போறோம்னா தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வைக்க போறோம். இது வந்து தேவையான அளவு கத்திரி வத்தலை எடுத்துட்டு சுடுதண்ணியில இதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சோம்னா சாஃப்ட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு குழம்புக்கு தேவையானது 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் போல மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி. நீங்க கார குழம்பு வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையான வெங்காயமும் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து தக்காளி இப்படி பிழிஞ்சு போட்டிங்கன்னா, கட் பண்ணி போறதை விட இப்படி கசக்கி பிழிஞ்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலா இருக்கும். இல்லைன்னா அப்படியே தக்காளி வந்து கட் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம சுடுதண்ணியில ஊற வச்சு கத்திரி வத்தலை அதோட ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து உப்புலாம் நம்ம போட்டு காய வைக்க போறதில்லை. வெறுமனே பச்சையா தான் காய வச்சிருக்கோம். இது வந்து வேக வச்சும் காய வைக்கல. நாம இந்த குழம்புக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து சுடுதண்ணியில ஊற வச்சிங்கன்னா இன்னும் வந்து குயிக்கா அது ஊறிடும். இதுல வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்வீங்க, நாங்க காரங்கினின்னு சொல்லுவோம். இதை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கர்ல போட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நீங்க வந்து பாத்திரத்திலேயே வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாவே அது வெந்துடும். பட்டாணி அளவுலாம் அது லேட் எடுக்காது. பாருங்க, ஒரு 3/4 பதத்துக்கு கத்திரி வத்தல் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம வேக வச்சிருக்கிற காராமணியை நாம இதோட சேர்த்துடலாம். ஏன்னா 3/4 பதத்துக்குன்னா அப்பதான் வந்து காராமணி ஆல்ரெடி குக் ஆயிருச்சு. நம்ம முதல்லயே போட்டுட்டோம் அப்படின்னா காராமணி வந்து குழஞ்சு போயிடும். ஸோ அப்படி இல்லாம சரியான பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்த பிறகு நம்ம சேர்க்கறது பெட்டர். இப்ப பாருங்க, குழம்பு வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா தண்ணியா இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு திக்கா வந்திருக்கு. இப்ப வந்து கத்திரிக்காயும் வந்துருச்சு. இப்ப நாம புளியை நாம சேர்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து நிலம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து பழுத்த கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி காய வச்சு அதையும் மூட்டை மூட்டையா வந்து சந்தைக்கு அனுப்புவாங்க. நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு காலத்துல இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் போயிட்டு நாங்கள் கத்திரி வத்தல் வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து குழம்பு நல்லா பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம புளியை சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ வந்து காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, குழம்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. இந்த டேஸ்ட்டு நீங்கள் சின்ன வயசுல சாப்பிட்ருந்தீங்கன்னா அது இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். எனக்கு வந்து சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இதிலோட வந்து மொச்சக்கொட்டை போடுவாங்க, முழுக்கடலை போட்டு செய்வாங்க. நான் வந்து காராமணி போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து மொச்சக்கொட்டை முழுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை வந்து நம்ம கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் போட்டு தாளிப்போம், பூண்டு போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி காரக்குழம்பு அது தானே தாளிப்போம். அந்த மாதிரி நம்ம கடுகு உளுத்த பருப்பு போட்டு பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்க சொல்லி உங்களுடைய சின்ன வயசு நினைவுகள்லாம் வரும். எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இதனுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெடியாக இருக்குது. ஒரு வித்தியாசமான குழம்பு சொல்ல முடியாது, பழமையான குழம்புன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து சாதத்துக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க.
இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து ஒரு காலத்துல நம்ம அந்த பழுத்து கத்திரிக்காவை கூட வந்து நம்ம பெரியவங்க வந்து விடல. ஏன்னா அந்த அளவுக்கு அதை வந்து வேஸ்ட் பண்ணாம குக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க.